students, welcome to Just Add Maths. இன்னைக்கு நம்ம chapter 2ல sections 2.1 to 2.3ல இருக்கிற example sums பார்க்கலாம். So இந்த sectionல மொத்தம் 5 example sums இருக்கு. So first example 2.1. இது வந்து சிம்பிளா தான் இருக்கும். So என்ன question கொடுத்திருக்காங்கன்னா, we have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked அப்படினு கேட்டிருக்காங்க. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா, total number of cakes 34 கொடுத்திருக்காங்க and cakes in each box. So ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 5 cakes இருக்கு அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த கேக்ஸை பேக் பண்றதுக்கு எத்தனை பாக்ஸ் ஆகும் அது நம்ம கண்டுபிடிக்கணும். and then unpacked cakes. so கேக் வந்து பேக் பண்ணாம எவ்வளவு இருக்கு அப்படினு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். so இதுல பாத்தீங்கன்னா total number of cakes தான் வந்து dividend வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். அதே மாதிரி cakes in each box வந்து divisor வந்து b. so இப்போ total number of cakes கொடுத்திருக்காங்க and cakes in each box, அதாவது ஒரு பாக்ஸ்ல 5 கேக் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. so நம்ம இது ரெண்டையும் டிவைட் பண்ணி number of boxes எவ்வளவு ஆகும் and unpacked cakes எவ்வளவு ஆகும்னு கண்டுபிடிக்கலாம். so இது வந்து டிவைட் பண்ணிடலாம். so 34 இருக்கு, 5 6 are 30, remainder 4. so இதுல பாத்தீங்கன்னா quotient தான் வந்து number of boxes, இந்த remainder தான் வந்து number of cakes unpacked. so number of boxes வந்து 6, இது வந்து quotient q. number of unpacked cakes வந்து 4. so remainder வந்து r. so total number of cakes 34 கொடுத்திருக்காங்க, cakes in each box 5. நம்ம அது ரெண்டையும் டிவைட் பண்ணி quotient and remainder கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த quotient தான் வந்து number of boxes, அதாவது number of boxes packed full of cakes. அந்த இந்த 5 கேக்கும் இருக்கிற total number of boxes வந்து 6, அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லயும் 5 கேக் இருக்கு. பேக் பண்ணாத கேக்ஸ் வந்து 4 இருக்கு, அது வந்து ரிமைண்டர். ஸோ இதை வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா எழுதணும்னா a is equal to bq plus r. ஸோ இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, வேர் 0 less than or equal to r less than mod b. ஸோ இதில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 34 is equal to 5 into 6 plus 4. ஸோ இப்படி தான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலாவில் இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஸோ a வந்து 34, b 5, q 6 and r வந்து 4. ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்மில் கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் எக்ஸாம்பிள் 2.2, ஃபைண்ட் q and r. ஸோ கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் when a is divided by b. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா a is equal to -12, b is equal to 5. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த a is equal to -12 கொடுத்துருக்காங்களா, இந்த -12 5ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா a is equal to bq plus r, where 0 less than or equal to r less than mod b. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த a and b இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -12 is equal to 5q plus r, where 0 less than or equal to r less than, இந்த bக்கு பதிலாகவும் 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க. ஸோ mod 5. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் நம்ம எதுக்கு போடுறோம்னா, இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் என்ன நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாலுமே அது வந்து நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸாக கொடுத்துரும். ஸோ இப்போ சப்போஸ் மாடுலஸ் ஆஃப் -2 அப்படின்னு இருக்குன்னா அதோட வேல்யூ வந்து 2 தான். ஸோ எல்லா நெகட்டிவ் நம்பர்ஸையுமே வந்து இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் பாசிட்டிவ் நம்பர்ஸாக மாற்றும். ஸோ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்ன இன்ஃபர் பண்ணலான்னா, ரிமைண்டர் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதனால தான் வந்து நமக்கு இங்கே 0 less than or equal to r less than mod b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் வந்து 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அது மட்டும்தான் இருக்கணும். எப்போவுமே நெகட்டிவ் நம்பராக ஆர் வந்து இருக்கக்கூடாது. இந்த மெயின் பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, -12 and 5 டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 நம்ம ஜென்ரலாக டிவைட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 5 2s are 10 போடுறேன்னா இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -12 -10
-22ன்னு கிடைக்குது. நான் இப்போ தான் சொன்னேன் ரிமைண்டர் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ இது வந்து தப்பு. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரிமைண்டர் வந்து நெகட்டிவில் வந்ததுன்னா கோஷியன்ட்டோட சைனை வந்து மாற்றி எடுத்து பாருங்கள் ரிமைண்டர் எப்படி வருதுன்னு. ஸோ -12 5. இப்போ சப்போஸ் நான் -2 போடுறேன் அப்படின்னா -2 5 × -2 -10. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 10ஓட சைன் மாறிடும். -12 -10 -12 + 10 ஆகிடும். ஸோ -12 + 10 -2. ஸோ இதுவும் தப்பு. எனக்கு ரிமைண்டர் வந்து நெகட்டிவில் வருது. ஸோ கோஷியன்ட் வந்து நான் அடுத்த நம்பர் எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ 15 எடுத்து பார்த்தீங்கன்னா -12 5 -3. ஸோ 5 × -3 -15. ஸோ இதுவும் வந்து ப்ளஸ் ஆகிடும். -12 -15 -12 + 15. ஸோ 15 - 12 3. ஸோ இது வந்து கரெக்டு. ஏன்னா ரிமைண்டர் வந்து எனக்கு 0 < or = r < 5. அதாவது 0 and 5க்கு நடுவில் எனக்கு r கிடச்சிருக்கு. ஸோ இந்த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து இந்த சம்மோட ஆன்சர். பிகாஸ் ரிமைண்டர் வந்து எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எப்படி எழுதணும்னா -12 = 5 × கோஷியன்ட் வந்து -3ன்னு போட்டுக்கோங்க ப்ளஸ் r வந்து 3. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 3s are -15 + 3 -12. எனக்கு வந்து a கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் q = -3 r = 3. ஸோ இந்த மாதிரி q and r கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது வந்து ஜென்ரலாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து நம்மளாக 2-3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ 5 இருக்குது, -12 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் கோஷியன்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிமைண்டர் எப்படி வருதுன்னு. ஒருவேளை ரிமைண்டர் நெகட்டிவாகவே வருது அப்படின்னா நெகட்டிவ் கோஷியன்ட் எடுங்க. அப்படியும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிமைண்டர் வருதுன்னா நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த ரிமைண்டர் வந்து இந்த கண்டிஷனை எப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் தான் நீங்கள் வந்து ஆன்சராக எடுத்துக்கணும். ஸோ இந்த சம்முக்கு எனக்கு 3 lies between 0 and 5. ஸோ என்னோட ரிமைண்டர் கரெக்டு தான். ஸோ என்னோட ஆன்சரும் கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் a = 17 b = -3. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா எழுதிக்கோங்க. a = bq + r. ஸோ a இங்கே வந்து 17 = -3 × q + r where 0 < or r modulus -3. ஸோ மாடுலஸ் வந்து -3 +3 ஆக்கிடும். ஸோ இது எப்படி இருக்குன்னா 17 = -3 × q + r where 0 < or r <3னே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த சம்முக்கு ரிமைண்டர் வந்து 0 and 3க்கு மிடில் ஏதாவது ஒரு நம்பர் வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 17 -3. ஸோ எப்போவுமே நான் வந்து எப்படி எடுப்போம், 17 இருக்குன்னா 15 வர மாதிரி எடுப்போம். ஸோ -3 5. ஸோ -3 × 5 -15. ஸோ 17 -15. இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 17 -15 17 + 15 32ன்னு கிடைக்கும். ஸோ 32 ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ் ரிமைண்டர் தான். ஆனால் அது வந்து 0 and 3க்கு நடுவில் இல்லை. ஸோ நம்ம வந்து இதை எடுக்க முடியாது. ஸோ 32 0 and 3க்கு நடுவில் இல்லை. ஸோ 0 and 3க்கு நடுவில் 1 2 அந்த மாதிரி ரிமைண்டர் தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு வந்து இங்கே 32 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் கோஷியன்ட் வந்து எடுக்க வேணாம். நம்ம வந்து இப்போ நெகட்டிவ் கோஷியன்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் கோஷியன்ட்டில் ஸோ 17 -3 அதே மாதிரி -5 எடுத்து பாருங்கள். ஸோ -5 -3 × -5 +15ன்னு கிடைக்கும். ஸோ 15. ஸோ 17 -15. ஸோ நம்ம எப்போவுமே வந்து டிவிஷனில் சப்ராக்ட் தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணோம். 17 - 15 2. ஸோ இங்கே எனக்கு ரிமைண்டர் வந்து 2 கிடச்சிருக்கு. 2 lies between 0 and 3. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்டு. ஸோ இந்த சம்க்கு பார்த்தீங்கன்னா 17 = -3 × -5 + 2. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா -3 × -5 +15 +2 15 + 2 17. ஸோ நம்மளோட ஆன்சரும் கரெக்டு. ஸோ இதுக்கு q = -5 r = 2. இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ரிமைண்டர் பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் ரிமைண்டர் ஷுட் லை இன் திஸ் இன்டர்வல். ஸோ இந்த நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, ஃபார்முலா எழுதிய ஒரு கண்டிஷன்,
அந்த கண்டிஷனை ரிமைண்டர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த 2 பாயிண்ட். ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்டில் a is equal to -19, b is equal to -4. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா எழுதிக்கோங்க. a is equal to bq plus r. ஸோ -19 is equal to -4 into q plus r, where 0 less than or equal to r less than mod -4. ஸோ bக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ -19 is equal to -4q plus r, where 0 less than or equal to r less than. ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேஷன் -4 நமக்கு +4 கொடுத்துரும். ஸோ 0 less than or equal to r less than 4. ஸோ இந்த சம்முக்கு ரிமைண்டர் வந்து 0 and 4க்கு நடுவில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். உள்ளே வந்து -19, வெளியே வந்து 4. ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 4 3s are 12, 4 4s are 16. ஸோ 16 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ -4 into 4 -16 வரும். ஸோ -19 minus of -16, -19 plus 16 -3 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து 16 minus 19 -3 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் மைனஸில் வரக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் வந்து இங்கே 16 எடுத்திருக்கேன். சப்போஸ் 20 எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ -4, ஏன்னா 19 விட 20 பெருசில், ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ -4 5. ஸோ -4 into 5 -20 எனக்கு கிடைக்கும். ஸோ -20. இப்போ பார்த்தீங்கன்னா -19 minus of -20. ஸோ -19 plus 20, 20 minus 19 1ன்னு கிடச்சிது. ஸோ இந்த r வந்து பாசிட்டிவ் அண்ட் r வந்து 0 and 4க்கு நடுவில். ஸோ 1 வந்து 0 and 4க்கு நடுவில் இருக்குது. ஸோ நம்மளோட கண்டிஷனும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா -4 into 5 -20. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா -19 is equal to -4 into 5 plus 1. ஸோ இந்த சம்முக்கு q is equal to 5 and r is equal to 1. ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் பண்ணோம். இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன்லையுமே ஒன்று a நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க, இல்லைனா b நெகட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்தால் கூட நமக்கு கோஷியன்ட் வந்து நெகட்டிவாக தான் வரும். ஆனால் இங்கே வந்து a and b ரெண்டுமே நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு கோஷியன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருந்ததுனாலே கோஷியன்ட் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். ரெண்டுமே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க, இல்லை ரெண்டுமே பாசிட்டிவில் இருந்ததுன்னா கோஷியன்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் சம், ஸோ இதில் வந்து show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோன்னா, show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. ஸோ இங்கே q வந்து கோஷியன்ட் கிடையாது, ஏதோ ஒரு இன்டீஜர். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. q is not quotient, q வந்து some integer. ஸோ ஏதோ ஒரு இன்டீஜர் 1 2 3 எது வேணால் இருக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட்டு தெரிய வேண்டியதுன்னா ஆட் இன்டீஜர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம ஏற்கனவே நோட்டில் பார்த்துருக்கோம். ஈவன் இன்டீஜர் வந்து 2qஆக இருக்கும், 2m அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2m இல்லைனா 2k நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ 2k, இப்போ கேக்கு பதிலாக 1 2 3 எது சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 2 into 1 2 கிடைக்கும், 2 into 2 4, 2 into 3 6. ஸோ நீங்கள் 2வை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அதனால ஈவன் இன்டீஜரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா 2kன்னு இருக்கும். இப்போது 2k plus 1னா ஆட் இன்டீஜராக இருக்கும். ஏன்னா இப்போ 2 into 1 2, 2 plus 1 3 ஆட் ஆகிடும். அதே மாதிரி 2 into 2 4, 4 plus 1 5 which is odd. அதே மாதிரி இந்த 2k கூட நம்ம +1 போட்டோம்னா அது வந்து ஆட் இன்டீஜர் ஆகிடும். ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம
இந்த 2k + 1 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இந்த 2k + 1 ஸ்கொயர் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஃபார்மில் வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2k + 1 நம்ம வந்து ஃபஸ்ட்டு a + b the whole square ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஸோ a + b the whole square ஃபார்முலா a ஸ்கொயர். ஸோ 2k the whole squareனா 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 1 × 2k. ஸோ 2 × 2k 4k. ஸோ 4k + 1 ஸ்கொயர் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆட் இன்டீஜர் எந்த ஃபார்மில் இருக்குன்னு எழுதிட்டோம், 2k + 1 ஃபார்மில் இருக்கும். அதே மாதிரி இப்போது ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கோம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர்னா 2k + 1 the whole square. இதை நான் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மில் வந்து எனக்கு 4k வந்து காமனாக இருக்குது. ஸோ 4k வந்து நான் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ 4k இன்ட்டு, ஸோ இதுலேருந்து நான் 4k எடுத்துட்டேன்னா ஸோ இது எப்படி இருக்கும்னா 4k × kன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து இந்த 4kவை நான் இங்கே எழுதிட்டேன், மீதி ஒரு k இருக்குது, அந்த கேவை இங்கே எழுதிக்கோங்க. ப்ளஸ் இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்தால் அந்த இடத்துல வந்து 1 இருக்கும். ஸோ k + 1, இந்த +1 தனியாக இங்கே எழுதிக்கோங்க. இப்போது நமக்கு அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q + 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த k × k + 1 நம்ம க்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து எழுதிக்கலாம். நம்ம வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே எனக்கு 4k × k + 1 +1 இருக்குது. ஸோ +1 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. 4 இங்கே ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த நடுவில் இருக்கிற இந்த டேர்ம்ஸை மட்டும் நான் க்யூன்னு எழுதிட்டா எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த க்யூ என்னன்னு நம்ம இப்போ எழுதணும். வேர் q is equal to k × k + 1 and q is a positive integer. ஸோ q வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் நம்ம எடுத்திருக்கோம். எடுத்து சால்வ் பண்ணி 4 கொண்டு வந்துட்டோம், +1 ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த k × k + 1 மட்டும் நம்ம க்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற ஃபார்முக்கு எழுதிட்டோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் த ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 4q + 1. ஸோ நம்ம ஒரு ஆட் இன்டீஜர் எடுத்து அது இந்த ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து k யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து q யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம q is equal to q × q + 1 அப்படியே வந்து எழுத முடியாது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதை நீங்கள் வந்து க்யூன்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து HCF வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCFன்னு சொல்லுவோம். ஸோ HCFனா என்னென்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து 4, 6 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து HCF of 4 and 6 கண்டுபிடிக்கணும். நம்ம யூஸ்வலாக இது எப்படி பண்ணுவோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா என்னென்னா ஃபர்ஸ்ட்டு 4 எடுத்துக்கணும், அப்புறம் 6 எடுத்துக்கணும். ஸோ 2 2s are 4, 2 1 is 2. அதே மாதிரி 2 3s are 6, 3 1 is 3. ஸோ இந்த 4 and 6 நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஸோ 4 is equal to 2 × 2, 6 is equal to 2 × 3. இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் எது காமனாக இருக்கோ அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 × 2 இங்கே 2 × 3. ஸோ ரெண்டு நம்பருக்குமே 2 காமனாக இருக்குது. ஸோ HCF of 4 and 6 வந்து 2. இது வந்து நம்ம யூஸ்வலாக கண்டுபிடிக்கிற மெத்தட். ஆனால் நமக்கு இந்த சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நார்மலாக டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிவிஷன் ப்ராசஸை ரிமைண்டர் 0 வர வரைக்கும் திருப்பி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சம் பார்த்துடலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப், ஸோ ஃபோர்த் சம், இஃப் த highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325 find x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளை டேரெக்டாக HCF கண்டுபிடிக்க சொல்லலை, ஆனால் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா HCF வந்து 55x minus 325 இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு HCF நம்ம கண்டுபிடிச்சிட்டு HCF ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எழுதி நம்ம அதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஸ்டெப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு HCF ஆஃப் 210 and 55 கண்டுபிடிக்கணும்.
So to find HCF of 210, 55. So இது ரெண்டையும் HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வேறு, யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் வேறு. ஸோ இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணோம். ஸோ யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 210 55ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 210 55. ஸோ 55 into 3. ஸோ 55 into 3 பண்ணிங்கன்னா 15 1 5 3s are 15 16. ஸோ 165 ரிமைண்டர் வந்து 45 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம அந்த A is equal to BQ plus R அந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 210 எப்போவுமே வந்து உள்ளே இருக்கிறது ஏஆ இருக்கும், வெளியே இருக்கிறது பி, மேலே Q, கீழே ஆர். ஸோ A is equal to BQ plus R அந்த ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆனால் லெம்மாவும் இந்த அல்காரிதமும் வேறு வேறு. ஸோ 210 is equal to 55 into 3 plus 45. So this is of the form A is equal to BQ plus R. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னா என்னென்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் திருப்பி பண்ணோம். ஆனால் நமக்கு இங்கே ரிமைண்டர் வந்து 45 இருக்குது. 45 is not equal to 0. ஸோ ரிமைண்டர் 45 is not equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பியை வந்து ஏஆ எடுத்துக்கணும், இந்த ரிமைண்டரை வந்து பிஆ எடுத்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 55 ஈக்குவல் டுக்கும் அந்த சைடு எடுத்துக்கோங்க, இந்த ரிமைண்டரை டிவைசராக எடுத்துக்கோங்க. ஸோ முன்னாடி ஸ்டெப்பில் இருக்கிற டிவைசரை டிவிடெண்டாக எடுத்துக்கணும், ரிமைண்டரை டிவைசராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 55 45 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 55 45 45 1 is 45, 55 minus 45 10. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 55 is equal to 45 into 1 plus 10 இப்படி எழுதியிருக்கேன். இங்கேயும் வந்து எனக்கு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, அதனால இந்த ஸ்டெப்பை திருப்பியும் நம்ம கண்டினியூ பண்ணோம். ஸோ இங்கே என்ன பண்ணோன்னா இந்த 45 டிவிடெண்டாக எடுத்துக்கணும். ஸோ 45 is equal to அண்ட் இந்த 10 டிவைஸராக எடுத்துக்கணும். ஸோ 10. ஸோ இப்போ 45 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 45 10 10 4s are 40, ரிமைண்டர் 5 வந்திருக்கு. ஸோ இதை எப்படி எழுதணும் 45 is equal to 10 into 4 plus 5. ஸோ 10 into 4 plus 5. இங்கேயும் வந்து ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பியும் அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 10 டிவிடெண்டாக கொண்டு வந்துருங்க. ஸோ 10 is equal to 5 வந்து டிவைசராக இருக்கும். ஸோ 10 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 5 2s are 10, ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்கள் அந்த டிவிஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே எப்படி எழுதலாம் 10 is equal to 5 into 2 plus 0. ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. இந்த பி இடத்துல என்ன இருக்கோ அதுதான் வந்து HCF. ஸோ HCF ஆஃப் 210, 55 is equal to 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு HCF ஆஃப் 210 and 55 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ 210 55ஆல் டிவைட் பண்ணோம். நமக்கு என்ன கிடச்சிதுன்னா கோஷியன்ட் 3 கிடச்சிது, ரிமைண்டர் வந்து 45 கிடச்சிது. ரிமைண்டர் 45 அப்படிலாம் இருக்கக்கூடாது, எப்போவுமே வந்து டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோன்னா ரிமைண்டர் 0 வர வரைக்கும் பண்ணணும். ஸோ இங்கே 45 இருக்குது. ஸோ திருப்பியும் வந்து டிவைட் பண்ணோம். எதெல்லாம் டிவைட் பண்ணோம், இங்கே இருக்கிற பி. ஸோ இந்த பியை வந்து டிவிடெண்டாக எடுத்துக்கணும், நம்மளோட ரிமைண்டரை வந்து டிவைசராக எடுத்துக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா 55 45 வச்சு டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 55 is equal to 45 into 1 plus 10 கிடச்சிருக்கு. அகெயின் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 45 டிவிடெண்டாக எடுத்திருக்கோம், இந்த ரிமைண்டரை டிவைசராக எடுத்திருக்கோம். ஸோ 45 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 45 10ஆல் டிவைட் பண்ணால் 45 is equal to 10 into 4 plus 5. அகெயின் ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ திருப்பியும் இந்த 10 வந்து டிவிடெண்டாக எடுத்துக்கணும், இந்த ரிமைண்டரை வந்து டிவைசராக எடுத்துக்கணும். ஸோ 10 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு.
ஸோ ஹெச்சிஎஃப் வந்து எதை எழுதணும்னா இந்த பி இடத்துல என்ன இருக்கோ அதை வந்து ஹெச்சிஎஃபாக எழுதணும் எப்போவுமே. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுதிட்டே வரோம். ஸோ பிங்கிற இடத்துல என்ன இருக்கோ, அதாவது இந்த டிவைசர் இந்த பிங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம ஹெச்சிஎஃபாக எழுதணும். இப்போது அடுத்து அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து 55x மைனஸ் 325 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் இஸ் எக்ஸ்பிரசிபிள் இந்த ஃபார்ம் அப்படின்னா ஹெச்சிஎஃப்பை வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க 55x minus 325. நம்மக்கிட்ட இருக்க HCF வந்து 5. So HCF of 210 and 55 is expressible in the form 55x minus 325. So அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம HCF of 210 and 55 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து இந்த 210 and 55ஓட HCF தான். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த 325 x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 325 அங்கே கொண்டு போயிருங்க. 55x is equal to 5 plus 325. ஸோ 55x is equal to 330. x is equal to 330 by 55. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ 11 டேபிள் போடலாம். 11 5s are 55, 11 3s are 33, 0 போட்டுக்கோங்க. 5 6 are 30. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அவங்க ஒரு ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஹெச்சிஎஃப் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஹெச்சிஎஃப்னு டைரெக்டாக கொடுக்காம நம்மளை கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னால் நமக்கு என்னன்னு தெரியும், அந்த ரெண்டு நம்பரை எந்த ஒரு பெரிய நம்பர் டிவைட் பண்ணும், அதாவது காமனாக இருக்கிறது, ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கிற ஒரு நம்பர் ப்ளஸ் அந்த ஒரு நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையுமே டிவைட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட். ஸோ ரெண்டோட மீனிங்குமே ஒன்று தான். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நம்ம ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் 2.5 ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் that will divide. So இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங் வந்து HCF. So greatest number that will divide, அதுதான் வந்து HCF ஓட மீனிங். So greatest number that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. ஸோ நமக்கு போன சம்லனா பார்த்தீங்கன்னா HCF of 210, 55 அது வந்து டைரெக்டாக நமக்கு 5 வந்துருச்சு. ஸோ அது நம்ம எப்படி பண்ணோம், ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம டிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், லீவிங் ரிமைண்டர்ஸ் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, நீங்கள் 445 அந்த HCF வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 4 வருமா, அதே மாதிரி அந்த 572 HCF வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 and ரிமைண்டர் வருமா. ஆனால் HCFோட ஹோல் கான்செப்டே என்னென்னா, அந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 தான் வரணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 445 and 572ல் 4 and 5 சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். ஸோ அந்த ரிமைண்டரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த HCF வச்சு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் தான் வந்து நம்ம ரிமைண்டர்னு சொல்லுவோம். இப்போ வந்து 14 இருக்குது, நீங்கள் வந்து 5 வந்து டிவைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 2s are 10, ரிமைண்டர் 4ன்னு கிடைக்குது. ஸோ இந்த 14லேருந்து நான் இந்த 4ஐ மைனஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 14 minus 4 எனக்கு வந்து 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 10ஐ நான் 5ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிது. ஸோ எனக்கு HCF வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நமக்கு என்ன இப்போ தேவைன்னா, ரிமைண்டர் வந்து 0 வரணும், அப்போ தான் வந்து நம்மளால் HCFன்னு சொல்ல முடியும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் வந்து 4 and 5 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 4 and 5ஐ இந்த ரெண்டு நம்பர்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கிடைச்சா இந்த சம்மோட HCF கண்டுபிடிச்சோன்னா இந்த சம்மோட ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ என்ன பண்ணுறோன்னா, since the numbers 4 and 5 are reminders of 445 and 572 respectively, the required number
is the HCF of. ஸோ இந்த ரெண்டு ரிமைண்டரையும் நம்ம இந்த ரெண்டு நம்பர்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து ரெக்வயர்ட் நம்பர் இஸ் த HCF ஆஃப் 445 minus 4 and 572 minus 5. So 445 minus 4, 441, 572 minus 5, 567. ஸோ நான் இந்த கான்செப்ட் தான். ஸோ இப்போ 14 5 டிவைட் பண்ணுறோன்னா 5 2s are 10, 4. இந்த ரிமைண்டரை நான் என்னோட நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா ஸோ 14 minus 4 எனக்கு 10ன்னு வரும். ஸோ 10 நான் இப்போ 5ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமைண்டரை வந்து நம்ம 0வாக வர வைக்க பார்க்குறோம். ஸோ ரிமைண்டர் 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பரை HCFன்னு சொல்ல முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு நம்பருக்கும் டேரெக்டாக எடுத்தீங்கன்னா அது வந்து HCF கிடையாது. ஏன்னா இங்கே வந்து அவங்க ரிமைண்டர் வரும்னு சொல்லியிருக்கான். ஸோ ரிமைண்டர் 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பரை HCFன்னு சொல்ல முடியும். அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 4 and 5 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 441க்கும் 567க்கும் நம்ம வந்து LCM கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ HCF வந்து யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் சின்னதாக இருக்கோ அதை வந்து டிவைசராக வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்து 441 தான் சின்னது. ஸோ 567 441. ஸோ இது வந்து 441 into 1 441. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 621. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 441 is equal to 567 is equal to 441 into 1 plus 126. ஸோ A is equal to BQ plus R இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த 441 டிவிடெண்டாக வச்சுக்கணும். ஸோ 441 is equal to 126 டிவைசராக வச்சுக்கணும். ஸோ 126. இப்போ நம்ம Q and R கண்டுபிடிக்கலாம். ஸோ 441 126. ஸோ 126 into 3. ஸோ 6 3s are 18, 8 1, 3 2s are 6 7 3. ஸோ 378ன்னு வருது. இதோட ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 63. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 441 is equal to 126 into 3 plus 63. ஸோ இந்த 63 நமக்கு இன்னும் 0 ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 126 டிவிடெண்டாக வச்சுக்கணும், இந்த 63 டிவைசராக வச்சுக்கணும். ஸோ 126 63 டிவைட் பண்ணிக்கோங்க. 63 into 2 126 0. ஸோ 63 into 2 plus 0. ஸோ நமக்கு வந்து இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ HCF ஆஃப் 441 and 567. ஸோ ஹையஸ்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. HCF ஆஃப் 567 and 441 இஸ் இந்த B இடத்துல என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும் 63. அதாவது டிவைசரை வந்து HCF-ஆக எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று உங்களுக்கு டிவிஷன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் விட்டாலுமே வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து தப்பாயிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இது நார்மல் டிவிஷன் பண்ணுறது தான், நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் அப்படின்னா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது HCF கண்டுபிடிக்கணும். இன்னொன்று ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ HCFக்கு வந்து ரிமைண்டர் வரக்கூடாது. அதனால் இந்த ரெண்டையுமே வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சப்ராக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து A is equal to BQ plus R. இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதிட்டே வரணும். அப்போ தான் வந்து இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வரணும். இந்த ரிமைண்டரை வந்து டிவைசராக கொண்டு வந்து அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் டிவைட் பண்ணிகிட்டே ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிமைண்டர் 0 வந்ததுக்கப்புறமா அந்த பிங்கிற இடத்துல அந்த டிவைசர் இடத்துல என்ன இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் HCF-ஆக எழுதணும். ஸோ நமக்கு இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா the greatest number that will divide 445 and 572 leaving reminders 4 and 5 respectively is 63. ஸோ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 2.6ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the HCF of 3 numbers கேட்டிருக்காங்க. ஸோ find the HCF of 396
504 and 636. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இங்கே வந்து HCF ஆஃப் 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து HCF ஆஃப் 3 நம்பர்ஸ் நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த 2 நம்பருக்கு ஒரு HCF கிடைக்கும். அந்த HCF அண்ட் தேர்ட் நம்பர் அது ரெண்டையும் வச்சு இன்னொரு HCF கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் HCF ஆஃப் 396,504. ஸோ HCF கண்டுபிடிக்கிறதுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ using Euclid's division algorithm. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 504 இது வந்து டிவிடண்ட், 396 வந்து டிவைஸர். ஸோ 396 இன்ட்டு 1 396. ஸோ இதை வந்து இது பண்ணோன்னா நமக்கு வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 108 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா A is equal to BQ plus R இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ இங்கே A என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிடண்ட். ஸோ 504 which is equal to B வந்து 396 into Q வந்து கோஷியன்ட் அது 1. ஸோ into 1 plus ரிமைண்டர் வந்து 108. ஸோ 108. ஸோ இங்கே ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ரிமைண்டர் 108 is not equal to 0. ஸோ not equal to 0வாக இருந்ததுன்னா நம்ம இங்கே பண்ண ப்ராசஸை திருப்பியும் அகெயின் ரிப்பீட் பண்ணோம். அது எந்த நம்பர்ஸ்க்கெலாம் ரிப்பீட் பண்ணோன்னா இந்த 396 நம்ம டிவிடெண்டாக எடுத்துக்கணும். ஸோ 396 ஈக்குவல் டு 108 டிவைஸராக எடுத்துக்கணும். ஸோ 108 இன்ட்டு இப்போ நம்ம 396 108 வச்சு டிவைட் பண்ணி கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ 396 உள்ளே இருக்கும் 108. ஸோ 108 இன்ட்டு 3. ஸோ 354. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 72 கிடச்சிருக்கு. ஸோ 396 is equal to 108 into quotient 3 plus remainder 72. ஸோ நீங்கள் A is equal to BQ plus R இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டே வரணும். ஸோ இங்கேயும் வந்து ரிமைண்டர் 72 not equal to 0. ஸோ திருப்பியும் வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கே வந்து 108 டிவிடெண்டாக எடுத்துக்கணும், 72 டிவைஸராக எடுத்துக்கணும். ஸோ 108 is equal to 72 into. ஸோ இப்போ 108 72வால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 72 into 1. ஸோ 2னா 6 3 36 வந்திருக்கு. ஸோ 72 into 1 plus 36. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 36 not equal to 0. ஸோ திருப்பியும் வந்து நம்ம பண்ணணும். இப்போ 72 டிவிடெண்டாக எடுத்துக்கோங்க, 36 டிவைஸராக எடுத்துக்கோங்க. ஸோ 72 36 into 2 72. ஸோ ரிமைண்டர் வந்து 0. ஸோ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 72 is equal to 36 into 2 plus 0ன்னு வந்திருக்கு. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைண்டர் is equal to 0. therefore இங்கே HCF பார்த்தீங்கன்னா HCF of நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த B இடத்துல. ஸோ இப்போ A is equal to BQ plus Rன்னு இருக்குன்னா B இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம HCF எடுத்துக்கணும். ஸோ HCF of 396, 504 is 36. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 நம்பரோட HCF நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து நமக்கு 36ன்னு கிடச்சிருக்கு. இப்போது நம்ம இந்த 36 and 636 ரெண்டுக்கும் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் HCF ஆஃப் 636, 36. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ திருப்பியும் அதே தான் யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இந்த A is equal to BQ plus R அந்த ஃபார்மேட்டில் நம்ம 2 நம்பரையும் டிவைட் பண்ணி எழுதிட்டே வரணும். ஸோ 36ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 36 into 1
36. ஸோ இங்கே நம்ம டிவைட் பண்ணுறது எல்லாமே நார்மல் டிவிஷன் தான். ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி டிவைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ 63 36. ஸோ 2 7 இங்கே 6 வந்துருச்சுன்னா 36 into 7 7 5 35 7 6 42 2 4 21 25. ஸோ 252 ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 24 வந்திருக்கு. ஸோ இதை எப்படி எழுதணும்னா 636 is equal to 36 into 17 plus 24. ஸோ இந்த 24 வந்து not equal to 0. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 36 டிவிடெண்டாக எடுத்துக்கணும், 24 டிவைசராக எடுத்துக்கணும். ஸோ 36 24 வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 36 24. ஸோ 24 into 1 24 2 1 12 வந்திருக்கு. ஸோ 24 is equal to 36 is equal to 24 into 1 plus 12. இங்கேயும் வந்து ரிமைண்டர் 12 not equal to 0. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணணும், இந்த 24 டிவிடெண்டாக எடுத்துக்கணும், இந்த 12 டிவைசராக எடுத்துக்கணும். ஸோ இப்போ Q and R கண்டுபிடிக்கணும். ஸோ 24 12 12 2s are 24 0 வந்துருச்சு. ஸோ 12 into 2 plus 0. ஸோ ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. அதனால் இந்த B இடத்துல என்ன இருக்கோ அதுதான் வந்து HCF. ஸோ therefore HCF of 636, 36 is 12. ஸோ இது வந்து 636 and 36க்கு நம்ம 12 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட சம்மோட ஆன்சர் என்னன்னா HCF of 396 504 and 636 is 12. ஸோ கடைசியில் ஆன்சர் வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 3 நம்பர்ஸ்க்கே கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு HCF ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த HCF அண்ட் தேர்ட் நம்பர் அது ரெண்டுக்கும் அகெயின் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சம்மோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ HCF ஆஃப் 3 நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணும். ரெண்டாக பிரிச்சிடணும் சம்ம. ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த 2 நம்பர்ஸ். ஸோ இதோட வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.